கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்ததான மற்றொரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த அற்புதம் லூக்கான சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து இது காணப்படுகிறது. இந்த சம்பவத்தை பார்க்கின்ற வேளையில 12 வருடங்கள் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்ததான இந்த சம்பவம். அவள் 12 வருடமாக தீராத இரத்த கசிவு வியாதியினாலே அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த நேரத்திலே அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். நான் இயேசுவினிடத்திலே போவேன் என்று சொன்னால், அவரை பார்ப்பேன் என்று சொன்னால், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன் என்று சொன்னால் என்னுடைய இரத்த உதிரம் ஊரல் நிற்கும் என்று அவள் தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தாள். ஆனால் ஒரு காரியம், அவள் ஒரு தீட்டுப்பட்டதான ஒரு பெண்ணாய் இருந்தபடியினாலே ஜனக்கூட்டத்துக்குள்ளாக வர முடியாத ஒரு தடை இருந்தது. ஆனாலும் அந்த தடைகளை மீறி அந்த இயேசு வருகிறதான அந்த சாலையிலே தவிழ்ந்து கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தோடு அவள் தொட்டாள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். பாருங்க, அவ்வளவு பெரிய ஜனத்திரளான கூட்டம் இருக்கும் பொழுது சீஷர்கள் கேட்கிறாங்க, ஐயா யார் என்னை தொட்டது என்று கேட்கிறீங்களே, இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று. இயேசு சொன்னார், எனக்குள்ளாக இருந்து வல்லமை புறப்பட்டது. இயேசுவினிடத்திலிருந்து வல்லமையை புறப்பட செய்தது அந்த ஸ்திரீயினுடைய, பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய விசுவாசம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த நிமிஷமே அவள் சுகமானாள் என்று பார்க்கிறோம். இயேசு அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். உன்னை சுகமாக்கிற்று, இனி போ, பாவம் செய்யாதே என்று அவளுக்கு ஆலோசனை சொல்லி இயேசு அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறதான ஒரு காரியம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு விட்டு விடாதபடிக்கு அந்த இயேசுவினிடத்திலே வந்து அவரை தொட நாம் முயற்சி செய்ய வேண்டும். தொடுவது என்று சொன்னால் அவரோடு கூட தொடர்பு கொண்டு இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று கேட்கின்ற வேளையில அவர் நிச்சயமாக எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், சுகமாக்க முடியாத ஒரு கேன்சர் வியாதியாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் சன பொழுதிலே சுகமாக்குற வல்லவராயிருக்கிறார். வல்லமை புரிந்த தேவன். அந்த நேரத்தில் இந்த 12 வருடமாக பாடுபட்ட பெண்ணுக்கு எவ்வளவு எல்லா ஆஸ்தியையும் வைத்தியர்கிட்ட செலவழித்து விட்டார். ஆனால் அந்த பரம வைத்தியராகிய இயேசுவிடத்திலே வந்த பொழுது அவளுக்கு ஒரு விடுதலை கிடைத்ததை பார்க்கிறோம். சுகம் பெற்றுக்கொண்டால், திரும்பி சென்றால் என்று பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம், தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்க்கிற விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு உண்மை தொடும் பொழுது வல்லமை புறப்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கூட இதை நாங்கள் அபியாசிக்க, உண்மை நாங்கள் வந்து தொட, உம்மிடத்திலே கிட்டி சேர்ந்து, உம்மிடத்திலே நாங்கள் ஜெபித்து, ஆண்டவரே நாங்கள் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு போதுமான விசுவாசத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக உங்களுக்கு அமையட்டும்.